மகளே, ரியோ, மாளவிகா 2 பேருமே ஜோ படத்துக்கு அப்புறம் மீண்டும் இணைஞ்சு நடிச்சிருக்க படமா இந்த ஆண் பாவம் பொல்லாது. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்க செம ஜோடின்னு காட்டிக்கிறதாக பல பேர் பல விஷயங்கள் பண்றதை பார்த்துருப்போம். குறிப்பா விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், திடீர்னு அவங்க பெண்ணியம் பேசுறது, பெரியாரிசம் பேசுறதா இருக்கட்டும், உன்னோட உரிமை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கும்னு சொல்றதையும் பல பேர் கேட்டிருக்கோம். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரியல் லைஃப்குள்ள, அந்த ரியாலிட்டிக்குள்ள வர்றப்ப அதோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையே புரட்டி போற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். அப்படி இந்த ஜோடிகளுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதுல என்னென்னலாம் சிக்கல் வருது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, கடைசி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதைக்கிழமை. தன்னோட ஒவ்வொரு படத்துலையுமே தன்னோட நடிப்போட அடுத்த கட்டத்தை நகர்ந்துகிட்டே இருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துலையுமே தன்னோட கேரக்டர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா கோர்ட்ல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அவருக்கு வசனம்லாம் இருக்காது, பட் அதை அந்த இயலாமையை காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஹீரோயினை அவர் ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த சீன்லையுமே அவரோட நடிப்பு நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். அதை தாண்டி பல இடங்கள்ல அவரோட ஹியூமரா இருக்கட்டும், அவரோட ரியாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருக்காதுன்னே சொல்லலாம். மாளவிகா ஜோ படத்துல அமீதா எல்லாருமே ஈஸியாக கவர்ந்துட்டு போனாங்க. இந்த படத்துல அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர், ரொம்ப அடிதடியாகவும் இருக்கும், அதுல ஒரு யதார்த்தமும் இருக்கும், ஒரு அப்பாவித்தனமும் இருக்கும். அதை இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதை அழுத்தமாகவும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பல பேருக்கு அவங்க கிறிஸ் மெட்டீரியல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஏதோ ஒரு காமெடி ரோல் தான் பண்ணுவார் போல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரோலே கொஞ்சம் சீரியஸாக மாதிரி தன்னோட கேரக்டரை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவர் கோர்ட்டில் பேசுகிற வசனங்கள் எல்லாருமே அடிப்பொலி ரகணம்னே சொல்லலாம். எல்லாருமே தங்களை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவரோட வசனமாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே இருந்ததுன்னே சொல்லலாம். ஷீலா இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பில்லர் அப்படின்னா ஜென்சன் திவாகர் தான் சொல்லணும். இவர் யார் அப்படின்னா, இந்த லப்பர் பந்தில் குடும்பஸ்தனெல்லாம் ஒரு முக்கியமான ரோலை பக்காவாக பண்ணியிருப்பார்ல காமெடியா, அவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர். ஏன்னா அவர் அடிக்கிற ஒவ்வொரு டைலாக்குமே தேட்டரில் கண்டிப்பாக விசில் பறக்கும், சிரிப்பு சத்தம் தெரிக்கும்னே சொல்லலாம். மனுஷன் படம் முழுக்கவே தெரிக்க விட்டுருக்காப்புல. சித்துக்குமாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பாட்டில் ஒரு பாட்டு மட்டும் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது, மற்றது எல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகல. ஒரு பாட்டு படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. முருகேசன் அப்படிங்கிறவரோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, டைலாக்கை எடுத்துட்டு கலையரசன் அப்படிங்கிறதா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கதைக்கு போகிறதுக்கான டைமை எடுத்துக்குது. ஆனால் அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இருந்துட்டு இன்டர்வல் வரைக்குமே உங்களுக்கு படம் காமெடி சரவடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். பல இடங்களில் தேட்டரில் கிளாப்ஸும் சிரிப்பு சத்தமும் உண்டாகிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே ஃபீல் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கேயுமே காமெடி செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். சிவகுமாரோட பல வசனங்கள் நச்சுன்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக போலி பொண்ணியம் பேசுகிறவங்க, பெரியாரிசம் பேசுகிறவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி பல வசனங்கள் இருந்தது. பெண்ணியம்னா என்ன, பெண்ணியம் பேசுகிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுமே இவங்க வசனமாக வச்ச விதம் ரசிக்கும்படியாக இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர கோர்ட் சீனில் விக்னேஷ்காந்த் பேசுகிற டைலாக் எல்லாமே பலரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. அது இங்கே இருக்க யதார்த்தத்தை உணர வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு கப்பலுக்குள்ளே எப்படிலாம் இருந்துக்கணும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எப்படி இருக்குது, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அவ்வளோ யதார்த்தமாக விக்னேஷ்காந்த் பேசுகிற இடத்துல ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் ஆகி முடிஞ்சதுன்னே சொல்லலாம். எப்போவுமே பெண்ணியம் பேசுகிற படங்களே இருந்த டைமில் ஆண்களோட நிலைமை என்ன அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்காக வந்த படம் தான் இந்த படம்னே எனக்கு தோணுது. ஆனால் இது ஆண்கள் பக்கம் மட்டுமே இல்லாமல் பெண்களுக்காகவும் பேசுனது ரொம்ப சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் சைடன் மட்டும் எடுக்காமல் இன்னொரு பக்கமும் இருக்க நியாயத்தை அவங்க எடுத்து வச்ச விதம், அதுக்காக அவங்க வச்சிருக்க வசனங்கள் எல்லாமே ரசிக்க முடியாது இருந்தது. கப்புள்ஸ் தங்களை உணர்ந்துக்கிறதுக்காக தாராளமாக பார்க்க வேண்டிய படம். படத்தில் குறை அப்படின்னா எமோஷனல் டச் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்ம படத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி இருந்தது. அதாவது செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன், அந்த செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் இன்னும் கொஞ்சம் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒன்று அந்த லேக்னஸ் உட்பட சின்ன குறைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய தரமான படம். தம்பதிகள், இந்த 2K தம்பதிகள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் தான் நான் சொல்லுவேன். தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். எந்த 18+ இருக்காது. நீங்கள் ஜாலியாக போயிட்டு இந்த கப்புள்ஸ் எப்படி இருக்கணும், இந்த தலைமுறை கப்புள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைச்சு கொடுத்துருக்கு. தாராளமாக பாருங்கள் மக்களே. ஆண் பாவம் பொல்லாது கண்டிப்பாக ஆட்களை இருக்கும். அடுத்த ஒரு மெசேஜ் சந்திப்போம். நன்றி.